அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இன்றைக்கும் 12 மணிக்கு நீங்கள் வந்து இங்கே சித்தர்களுக்கு முன்னாடி உட்காந்திங்கன்னா உங்கள் மேலே ஒரு காற்று மாதிரி ஒரு மெல்லிய துணி மேலே இதான மாதிரி போகும். அது மாதிரி இரவில் வந்து பௌர்ணமி தினத்தில் நோயோடு வந்து படுக்கிறவங்களுக்கு விடிஞ்சு நோய் போயிடும். ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் நைட்டு வந்து படுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நோயில் வந்து படுக்கிறாங்களோ அது நோய் தீர்ந்துடும். தொடர்ந்து 9 பௌர்ணமிக்கு தூங்கினா நோய் தீர்ந்துடும். அப்படி யாராவது அந்த விஷயம் நடந்திருக்கா? நடந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஊர்லேருந்துமே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடும் இல்லாத பிற மாநிலங்கள்லேருந்து கூட வராங்க. வந்து அவங்க அதனுடைய இதை பலனை அனுபவிச்சுட்டு போகிறாங்க. தெரியாத மக்களுக்கு தான் இதை நம்ம சொல்கிறோம். இப்போ பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைகள் ஏதாவது தீர்வு அதுக்கு ஏற்படுதா? கண்டிப்பாக ஏற்படுது. அதுக்கு வாழ்வியலில் அவங்க பிரச்சனைகள்னால் இப்போ குழந்தை இல்லாத வருவாங்க, திருமண தடை நீங்கி இல்லைன்னு வருவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைன்னு வருவாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னு வருவாங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து நட்பு ரீதியாக தொழில் வளமே இல்லாது அப்படின்னா அந்த மாதிரி தொழில் வளத்துக்கு அவங்க மேன்மைப்படுறதுக்கு உண்டான அது நாங்கள் எந்திரது மூலிமா எல்லாமே அவங்களுக்கு பண்ணி தருவோம். அது மாதிரி மூலிகை யாகம் இங்கே வந்து அந்த மாதிரி சிறப்பாக அவங்களுக்கு பண்ணி தந்து இன்னமும் நிறையா சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. நிறையா கடைகள், நிறையா கம்பெனிங்க, அது மாதிரி நம்ம நிறையா அடியார்கள், அது மாதிரி நிறையா அரசியல்வாதிகள் எல்லாமே இருக்கிறாங்க. நடிகரில் கூட இதில் இருக்கிறாங்க. ஏன்னா குறிப்பிட்டு யார் பேரையும் நான் சொல்ல விரும்பலை. நன்றி சாமி. எங்களுடைய யூடியூப் மக்கள் அதிகாரம் சேனலில் எங்களோட ஆன்மீக விஷயங்களை நீங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நமச்சிவாயம், நமச்சிவாயம். இந்த மக்கள் அதிகாரம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நல்ல விஷயங்களை நிறையா கொடுங்க மக்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா மூலம் எது அப்படின்னு பார்த்தா நிறையா பேர் சொல்லுவாங்க ஒன்று. இன்றைக்கி உலகமே இந்த மீடியாவில் தான் இருக்குது. அப்போ நல்ல மீடியாவாக இருந்து நல்ல செயல்களை செஞ்சு இந்த மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்து இந்த மக்கள் அதிகாரத்தினுடைய இந்த சேனல் நல்லா வளரணும்னு சொல்லி 18 சித்தர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். 18 சித்தர்களின் பரிபூர்ண ஆசி. சிவாய நம. நமச்சிவாயம். நன்றி சாமி. நன்றி.